ஹலோ மக்களே, நான் உங்கள் குட்டி ராட்சசி. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா பேரிச்சம்பழத்தோட நன்மைகள் தான் நம்ம பார்க்க போகிறோம். தினமும் பேரிச்சம்பழம் உட்கொள்ளும் போது சீரான ஆரோக்கியமான கொலஸ்ட்ரால் அளவை பராமரிக்க உதவுகிறது. பக்கவாதம், இதயம் சார்ந்த பாதிப்பு, உயர் இரத்த அழுத்தம் ஆகியவற்றை தடுக்க இந்த பேரிச்சம்பழம் உதவுகுது. பேரிச்சம்பழத்தில் ஜிங்கு, பொட்டாசியம், கால்சியம், பாஸ்பரஸ் மற்றும் மெக்னீசியம் போன்ற வைட்டமின்கள் மற்றும் தாதுக்கள் உள்ளது. ரா டேட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. பேரிச்சங்காய் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்களா, இது வந்து ரா டேட்ஸு. பேரிச்சம்பழத்தை விட பேரிச்சங்காயில் வந்து நார் சத்து அதிகமாக இருக்குது. விட்டமின் சி பேரிச்சம்பழம் வந்து காய்ந்து விடும்போது வந்து அந்த நார் சத்து, பேரிச்சம்பழத்தில் உள்ள நார் சத்து வந்து போயிடும். ஆனால் அந்த டேட்ஸ் இருக்குல்ல, ரா டேட்ஸ் பேரிச்சங்காயில் வந்து நார் சத்து அப்படியே சாப்பிடும்போது ஃபுல் சத்துமே கிடைக்குது. அதனால் பேரிச்சம்பழத்தை விட பேரிச்சங்காயில் வந்து அதிக சத்து இருக்குது. ஃபுல் சத்தும் நம்ம வந்து சாப்பிட முடியும். இந்த பேரிச்சங்காயும் பேரிச்சம்பழத்துலையும் சாப்பிடும்போது மலச்சிக்கல் பிரச்சனை, செரிமான பிரச்சனைக்கு இந்த ரா டேட்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. மற்றும் அந்த மலச்சிக்கலில் வரக்கூடிய வீக்கம், எரிச்சலுக்கும் இது வந்து இந்த இதில் உள்ள பெனிஃபிட்டு சத்து வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. சுமார் 80 கிராம் ஃப்ரெஷ் டேட்ஸ் இருக்குல்ல, இதில் வந்து 142 கலோரி உள்ளதான். தசை வலிமையை வந்து பராமரிக்க உதவுகிறது. ஆக மொத்தத்தில் பேரிச்சம்பழம் ரொம்ப நல்லது, பேரிச்சங்காயும் நல்லது. நம்ம ஊர் சைடில் ரோட்டோரமாக நிறைய வந்து விற்பாங்க. உங்களுக்கு எப்போ மாதிரி நீங்கள் வெளியில் போகும்போது அதை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வாங்கி சாப்பிட்டு இந்த ரா டேட்ஸோட நன்மையை பெற்றுக்கொள்ளுங்க, சரிங்களா? அதே மாதிரி சிலவங்களுக்கு வந்து பேரிச்சங்காய் பிடிக்காது. ஏன்னா இது வந்து கொஞ்சம் கசந்துட்டு கொஞ்சம் இனிச்சிக்கிட்டு டேஸ்ட் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பேரிச்சம்பழத்தில் வந்து ரொம்ப ஃபுல் இனிப்பாக இருக்கும். பேரிச்சம்பழத்தை விட பேரிச்சங்காயில் வந்து நிறைய சத்து இருக்குது. அதனால் வெளியில் எப்போ போகும்போதும் எப்போ மாதிரி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வாங்கி சாப்பிடுங்க. 600 வகையான பேரிச்சம்பழம் இருக்குது அந்த உலகத்தில். ஃபைபர் அண்ட் ஆன்டி ஆக்சைடு, கலோரி, காப்பர், மெக்னீசியம், அயர்ன், பொட்டாசியம், விட்டமின் B6ன்னு சொல்லி நிறைய சத்து இந்த பேரிச்சம்பழத்தில் இருக்குது. பேரிச்சம்பழம் டெய்லி ஒரு 4 இல்லாட்டினா 6 எடுத்து சாப்பிடுங்க, ரொம்ப நல்லது. என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது கரும்பு ஜூஸ் கிடையாது. பார்க்கறதுக்கு கரும்பு ஜூஸ் மாதிரி இருந்தாலும் இது கரும்பு ஜூஸ் கிடையாது. என்னதுன்னு கேட்குறீங்களா? பேரிச்சங்காய் ஜூஸ். பேரிச்சங்காய், தேன், லெமன் இது எல்லாம் மிக்ஸ் பண்ணி ஒரு ஜூஸ் மாதிரி செஞ்சுருக்கேன். ஃபுல் வீடியோ பாருங்கள், உங்களுக்கு புரியும். ஃபஸ்ட்டு பேரிச்சங்காயை நல்லா கழுவி சின்ன சின்னதாக கட் பண்ணோம்னா பார்க்கறதுக்கு இப்படி தான் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு 1 கப் வாட்டர், நான் வந்து எனக்கு தேவையான 1 கப் மட்டும் எடுத்துருக்கேன். உங்களுக்கு எவ்வளோக்குள்ளே வேணுமோ அதுக்குள்ளே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். தண்ணி, இந்த காயெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ அரைச்சி எடுத்துக்கிட்டோம்னா பார்க்கறதுக்கு கரும்பு ஜூஸ் மாதிரியே இருக்கும். பேரிச்சங்காயை அப்புறம் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கிட்டு லெமன் மிக்ஸ் பண்ணணும். ஒரு 1/2 லெமன் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அது கூட வந்து 1 ஸ்பூன் ஹனியை நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிடணும். ஆனால் என்னென்னா நீங்கள் வந்து அரைக்கும் போது நல்லா அரைச்சி எடுத்துக்கிடணும். இல்லாட்டினா தொண்டை வந்து கொஞ்சம் போச்சலாக இருக்கும். தேவையான அளவுக்கு ஒரு பிஞ்ச் நான் எடுத்துருக்கேன் சால்ட்டு. உப்பை வந்து இந்த ஜூஸ் கூட மிக்ஸ் பண்ணி நல்லா எடுத்துக்கிடணும். ஜூஸு ரெடி. நம்ம எல்லாம் மிக்ஸ் பண்ணியிருக்கனால டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். புளிச்சிட்டு இனிச்சிட்டு நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.